அந்த பையனுக்கு அடுத்தது என்ன வார்த்தை பயன்படுத்துறதுன்னு தெரியல. ஒரே தலைவர் விஜயே, ஒரே தலைவன் விஜயே, ஒரே தலைவன் எங்க விஜயே அப்படிங்கிறத தவிர்த்து அந்த பையன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். கோஷமே விட மாட்டேங்கிறான். அவனுக்கு பேச தெரியல. என்ன உள்ள கொள்கைன்னு உள்ள ஏதாவது இருந்தா தானே வெளியே வரும். உள்ள ஒண்ணுமே இல்ல. ஒரே தலைவன் விஜயே, ஒரே தலைவன். கொள்கை தலைவன் 5 பேர்த்த அறிவிச்சு வச்சுட்டு இருக்க. அது இல்லாம எம்ஜிஆர் ஒரு பக்கம், அண்ணா ஒரு பக்கம் வச்சிருக்கிற. ஒரே தலைவன் விஜயங்கிற உங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை? மண்டையில ஏதாவது மூளை இருக்கா இல்லையா? ஒரே தலைவன் விஜய் அப்படின்னா உங்க எதுக்குடா கட்சி கொள்கைவாதிகள்னு சொல்லிட்டு 5 பேர்த்த எதுக்குடா கொள்கை தலைவர்னு அறிவிச்சிருக்கீங்க? அவங்கள நீக்கிருங்கடா. ஒரே தலைவர் விஜய, ஒரே தலைவர் விஜயன்னு அதை மட்டும் கோஷமா வச்சுக்கோங்கப்பா. நெஞ்ச புலஞ்சு ஏதோ அனுமான் வந்து ராமரை ஓபன் பண்ணி காட்டுற மாதிரியும் ஒரே தலைவர் விஜய, ஒரே தலைவர் விஜய், இந்த மாதிரி தற்கூரியெல்லாம் நாளைக்கு வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா மாறி மக்களுக்கு என்ன சேவை? ஒரு அரசியல் கட்சிக்காரன்னா எப்படி இருக்கணுங்க? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிக்கணும். அந்த மாதிரி சிந்தனை உருக்க மக்கள் தான் வந்து உண்மையான அரசியல்வாதியா இருக்க முடியும். அந்த மாதிரி அரசியல்வாதிகள் இன்றளவும் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. டிஎம்கே உட்பட, ஏடிஎம்கே உட்பட, பிஜேபி உட்பட, நாம் தமிழர் உட்பட, கம்யூனிஸ்ட் உட்பட எல்லா கட்சிகளிலும் கீழ்மட்ட தொண்டர்கள் பலரும் மக்கள் சேவையில் இன்னும் இருக்கிறாங்க. ஒரு 100 பேர் இருக்கிறான்னா, நாம் தமிழர்ல 100 பேர் இருக்கானா 100 பேரும் மக்கள் சேவையில இருப்பான். டிஎம்கே 100 பேர் இருக்கானா குறைந்தபட்சம் அதுல 2 பேராச்சு மக்கள் சேவையில இருப்பான். மக்களுக்கான அரசியலை கையில் எடுத்து செயல்பட்டு இருப்பான், எல்லா கட்சியும் உட்பட. ஆனா தாவேக்கால மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 100 பேர்த்துல 100 பேர் ஜோம்பியாவே இருக்கிறான். கொஞ்சம் கூட அரசியல் புரிதல் இல்லாம விஜயை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு பல இடங்கள் இருக்கு. ஆனா இந்த அரசியலுக்குள்ள மக்களோட ஓட்டு உரிமைக்குள்ள வந்து இந்த உங்களுடைய இந்த ஆட்டத்தையும் உங்களோட இதையும் தீர்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த போக்கு நம்ம தமிழ்நாடோட எதிர்காலத்துக்கு மிகவும் ஆபத்தானது.